மனநிலை என்னவா இருந்திருக்கும் தீர்த்து கட்டும் போது? பெண்ணோட மனநிலை, அதாவது சொல்லக்கூட முடியாத ஒரு கொடூரம். தீர்த்து கட்டிட்டோன்னு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கலாம், நான் பிளான் பண்ணதை செஞ்சுட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தி இருந்திருக்கலாம். இது நெடுநாள் பிளானிங், துல்லியமான பிளானிங். ஸோ அவ வந்து ஒரு வெற்றி கழிப்புல இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்றாங்க. அதெல்லாம் சிஸ்டமேட்டிக் கோல்டு பிளட்டட் ஆக்ட்ஸ், தடயத்தை அழிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு எக்ஸ்பர்ட் மர்டரர், ஒரு 25 வயது பெண்ணா, இந்திய பெண்ணா அப்படின்ட்டு நம்ம எல்லாம் கூனி குறுக தான் வேண்டியது இருக்கு. அந்த காதலரோட மனநிலை என்னவா இருந்திருக்கும்? நம்மளுக்கு தொல்லையா இருந்தவன் வீழ்த்தப்பட்டான் அப்படின்னும் போது அவரோட மனநிலை என்னவா இருந்தது? அந்த காதலனுக்கு அந்த ராஜா இறந்தவர் வந்து ஒரு நேரமும், அந்த இறந்தவர் வந்து கணவன் வந்து ஒரு நாளும் அவனுக்கு எனிமியோ இல்ல, அவனை எதிர்த்தவனோ கிடையாது. அவன் ஃப்ரெண்ட்ஸா தான் அவங்க பழகி இருந்திருக்கலாம். அவங்க ஆபீஸ்ல இந்த பெண்ணோட இந்த இடத்துக்கு அவங்க வருவதற்கு முன்பு ஒரு அருவியில குளிக்கும் போது இவங்க சந்திச்சிருக்காங்க. ஆமா, அது அந்த 3 ஹையர்ட் கில்லர்ஸும் சந்திச்சு ஒரு ஃப்ரெண்டா பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னால அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்கிறவர் தான் அந்த பையன், இந்த காதலன் சொல்லக்கூடிய பையன். சோ இவங்க எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு நாளும் அவன் எனிமி நானா நீயான்ட்டு அவன் வந்ததே இல்லை. அவன் கல்யாணம் பண்ண ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ், அந்த அரேஞ்ச்டு மேரேஜ்ல அவன் சந்தோஷமா ஈடுபட்டான். அந்த இவன் தான் அதுக்கு முன்னாலே இவனை தீர்த்து கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 வயசு 21 வயது பையன் ஒரு 25 வயது பெண்ணோட சேர்ந்து 2 பேரும் ஒருத்தர் உந்துதலோ, அந்த உணர்வு, அந்த ஒரு காம உணர்வுன்னு சொல்லலாம், காதல் உணர்வுன்னு சொல்லலாம், அந்த பெண் மேல உள்ள அதீத அன்பு காதல்னால கொண்டுட்டார். அந்த பெண் மேல உள்ள அதீத ஈடுபாடுன்னு சொல்லலாம், ஈர்ப்புன்னு சொல்லலாம். அது வந்து நாட் இந்த பாசிட்டிவ் சென்ஸ். அதுக்கு காதல்னு பேர் வைக்கிறதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு. சோ அன்பு பாசம் அவன் மேல அளவு கடந்த அது வந்து ஒரு ஈடுபாடு. ஆனா நெகட்டிவ்ல ஒருத்தனை அழிக்க இந்த ஈடுபாடு வருது. அதாவது கல்யாணங்கள் வந்து எப்படி அது சேரணும் அப்படின்னா லீகல், ஃபர்ஸ்ட் இட் இஸ் லீகல் அப்படின்னா லாங் டேர்ம் அதுக்கு உண்டு. நம்ம 2 பேரும் சேர்ந்து குழந்தைகள் பெற்றெடுக்கணும், அதுதான் அதுல உள்ள ஒரு நோக்கம். ஸோ 2 பேரும் இது அன்புலையும் நேசத்திலையும் ட்ரஸ்ட்லையும் நம்பிக்கையிலையும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஹோப்லையும் இது வந்து கட்டப்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் இங்க வந்து இது குடும்பத்துடைய நிர்பந்தத்தினால், குடும்ப நபர்களுடைய அவங்களுடைய ஆசைக்காக, அவங்களுடைய கன்வீனியன்ஸுக்காக, அவங்களுடைய நம்பிக்கைகளுக்காக இது வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார். இப்போ சோனம் சொல்லப்படுறாங்க இல்லையா, அவங்க தான் கொண்டுட்டாங்கன்னு சொல்லப்படுறாங்க. அப்படி அது உண்மையாகப்பட்டால் சோனம் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவரா, மனநிலையே பாதிக்கப்பட்டவரா, மனநலம் சரியில்லாதவரா? அதே மாதிரி அந்த ராஜா குஷ்வாகா அந்த காதலர், அவங்க 2 பேரோட மனநிலை இயல்பான மனிதனோட மனநிலையோட ஒத்து போகுமா, இல்ல அவங்க சைக்கோபாத்னு சொல்லுவாங்க? ஏன்னா அடுத்த தலைப்பா கேட்கணும்னே வந்து மனித மனமும் கெட்ட தனமும், ஹியூமன் நேச்சர் அண்ட் ஈவில் எப்படி எடுத்துக்கலாம்? இது வந்து இவங்க வந்து சைக்கலாஜிக்கலி அல்லது மென்டலி இல் பீப்புள் அப்படின்னா சட்டத்துல அவங்களுக்கு சப்போர்ட் வந்துருது. அதனால தான் முதல்ல இந்த பெண்ணை கொண்டு போய் கம்ப்ளீட்டா போய் ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்ல அங்க செக் பண்றாங்க. ஒரு பேனல் ஆஃப் சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாரும் இருந்து செக் பண்ணி இது இல்லை அப்படிங்கிறாங்க. அவ ஃபுல் சென்சஸ்ல இருக்கா, ஷீ இஸ் இன் டச் வித் ரியாலிட்டி. அவ ஏதோ ஒரு மயக்கத்திலேயோ ஒரு டிரான்ஸ்ல போய் கொல்லுவாங்க. ஸோ ஒரு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்கும், டெலூஷனல் வாய்ஸஸ் அப்படியும் சொல்ல முடியாது. ஸோ டிரான்ஸ்ல கொலைகள் நடக்கும், டெலூஷன்ல கொலைகள் நடக்கும். டெலூஷன்ல என்னது, ராங் ஃபிக்ஸ்டு பிலீஃப். இது நடந்திருக்கா நமக்கு தெரிந்து ஒரு 2 ப்ரொஃபசர்ஸ் சேர்ந்து காலேஜில் ஒர்க் பண்ற ஒரு ஹைதராபாத்ல தங்களுடைய பிள்ளைகளையே கொன்னாங்க. அவங்க வந்து அவங்கள பிடிக்கும் போது 2 பேரும் ஒரு டிரான்ஸ்ல இருந்தாங்க. They were not in touch with reality. அப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா நாட் இன் த, அவங்க அந்த டைமுக்கு ஒரு டிரான்ஸ்ல போயிருப்பாங்க. அந்த பர்టిక్యులர் டைம்ல அவங்கள பிடிக்கும் போது இது வந்து எப்படி அது தீர்ப்புல அவங்க எப்படி கொண்டு வந்தாங்கங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. மற்றபடி அவங்கள பிடிக்கும் போது அது நடிப்பாவும் இருந்திருக்கலாம், இல்ல உண்மையிலே டிரான்ஸ் ஸ்டேட்டாவும் இருந்திருக்கலாம். டிரான்ஸ் ஸ்டேட்டுங்கிறது இருக்குது. அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில ஏதோ ஒரு இதுல கொண்டு போய் ஒரு கொலை நடக்கிறது. இங்க வந்து
நம்பிக்கைகள் அவங்கள பாதிச்சுதா, இந்த நம்பிக்கை சிஸ்டம் அதை நம்ம வந்து கூட கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சொல்லும்